நம்பினால் நம்புங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றும் உங்களை ஆச்சரியப்பட வைக்க தயாராக இருக்கின்றன விசித்திரங்கள் நிறைந்த 2 நிகழ்வுகள். திருடு போன பொருட்களை தேடி பிடிக்கும் முக்காலி. ஒரு முதியவரின் சிஐடி அவதாரம். எதிரிகளை தண்டிக்கும் வினோத வழிபாடுகள். கடவுள் என்பதை கடந்து நாம் கேள்விப்படும் நிறைய நிகழ்வுகளில் அமானுஷ்யங்கள் நிறைந்திருக்கிறது. இந்த அமானுஷ்யங்களில் பெரும்பாலும் மாந்திரீகம் மற்றும் ஆவிகள், பேய், பிசாசுகள் என பல விடயங்கள் இடம்பெற்றிருக்கிறது. முன்னதாக நாம் நிறைய அமானுஷ்ய சம்பவங்கள் மற்றும் சக்தி வாய்ந்த தெய்வங்கள் பற்றி பார்த்திருந்தாலும் இன்று நாம் பார்க்க இருப்பது 2 நிகழ்வுகள் அவற்றிலிருந்து சற்று வேறுபட்டவையாக இருக்கும். முதலாவதாக, திருடு போன பொருட்களை முக்காலி வைத்து கண்டுபிடிக்கும் பல அதிசயங்களை பற்றித்தான் நாம் பார்க்க இருக்கிறோம். அதனைத் தொடர்ந்து தனக்கு தீங்கு செய்பவர்களை தண்டிக்க வினோத வழிபாடுகள் நடத்தும் கோவிலை பற்றியும், அங்கு நடு இரவில் கோவில் சிலைகள் சிரிக்கும் அதிசய சம்பவங்களை பற்றித்தான் இரண்டாவதாக பார்க்க இருக்கிறோம். இன்றைக்கு நமது நம்பினால் நம்புங்கள் குழு ஒரு துப்பறியும் நபரை சந்திக்க இருக்கிறது. அவர் திருட்டை கண்டுபிடிப்பதில் வல்லவர். அதற்கு காரணம் அவரிடம் இருக்கும் முக்காலி என்ற ஒரு வகை மரச்சாமான். அது என்ன மாதிரியான வடிவமைப்பில் இருக்கும், அது எப்படி திருட்டை கண்டுபிடிக்கும் என்பதையெல்லாம் நேரில் சென்று பார்த்தால்தான் தெரியும். நாங்கள் அறந்தாங்கி அருகில் சிட்டங்காடு கிராமத்திற்குள் நுழைந்து விட்டோம். நடராஜன் வசிப்பிடத்தை நெருங்கிய நேரம் மணி 11 கடந்திருந்தது. ஊரே உறங்கிக் கொண்டிருந்தது. ஒரு வீட்டில் வெளிச்சம் பரவி இருந்தது. அது முக்காலி நடராஜனின் வீடு. நமக்காக காத்திருக்கச் சொன்னதற்காக இன்னமும் அவர் தூங்காமல் விழித்துக் கொண்டிருப்பதை நினைத்து மகிழ்ந்து கொண்டோம். ஒரு சிறிய வீடு அவருடையதாக இருந்தது. பழமை மாறாத அவரின் வீடு ஒரு காலப்பெட்டகமாக காட்சியளித்தது. நாம் அங்கிருந்து எல்லாவற்றையும் நோட்டமிட்ட போதுதான் முக்காலியையும் பார்த்தோம். அது எங்களின் கவனத்தை வெகுவாக ஈர்த்தது. அதற்கும் காரணம் இருக்கிறது. சென்னை புறநகர் துரித உணவு கடைகளில் இம்மாதிரியான ஒரு முக்காலியைத்தான் பயன்பாட்டிற்கு வைத்திருப்பார்கள். ஆனால் இதை வைத்துத்தான் காணாமல் போன பொருட்களை கண்டுபிடிக்கிறார்கள் என்பதை எங்களது குழுவால் முழுமையாக நம்ப முடியவில்லை. எங்களுக்கு மட்டுமல்ல, நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் உங்களுக்கும் முக்காலியின் மேல் நம்பகத்தன்மை வருவது கடினம்தான். செல்லாத காசுக்குள்ளும் செப்பு இருக்கும் என்ற ஒரு சொல்வடை கிராமப்புறங்களில் உண்டு. அதைப்போல இந்த முக்காலிக்கு பின்னாலும் ஏதோ ஒரு மர்மம் அல்லது அமானுஷ்யம் ஒளிந்திருக்கலாம் என்று நினைத்தோம். அதனால் நடப்பதை முழுமையாக அறிந்து கொள்ள முடிவெடுத்தோம். தரையில் முக்காலிக்காக கும்பம் வைத்திருந்தார்கள். அது முக்காலிக்கு மரியாதை செய்வதைப் போல் இருந்தது. இப்போது முக்காலி நடராஜன் ஒரு கயிற்றில் எலுமிச்சை பழத்தை கோர்க்கிறார். அந்த எலுமிச்சையின் மேல் தோல் முழுவதிலும் குங்குமம் ஆக்கிரமித்திருந்தது.
அந்த கயிற்றை தனதருகே வைத்து மந்திரங்களை உச்சாடனம் செய்து எலுமிச்சை பழத்தை உருவேத்துகிறார். அடுத்ததாக எலுமிச்சை கோர்க்கப்பட்ட கயிற்றை அந்தரத்தில் நிற்குமாறு தூக்கி பிடிக்கிறார். அந்த கயிற்றிற்கு காற்றை அனுப்புவது போல் ஊதி விடுகிறார். அது கொஞ்சம் கொஞ்சமாக சுத்தத் தொடங்குகிறது. மெதுவாக சுத்தத் தொடங்கிய அந்த கயிற்றின் வேகம் அதிகரித்தது. திடீரென கயிறு வினோதமாக சுழல்வதை நிறுத்திக் கொண்டது. நாம் நடப்பது புரியாமல் நின்று கொண்டிருந்தோம். அடுத்ததாக அந்த கயிற்றை முக்காலியில் கட்டுகிறார். முக்காலியின் மேல் பகுதியில் எலுமிச்சையை பிழிந்து ஊற்றுகிறார். அதற்கு மேல் திருநீரை பரப்பி விடுகிறார். அதற்கு நடுவில் சரிபாதியாக வெட்டப்பட்ட 2 எலுமிச்சை துண்டுகளை எடுத்து அதன் உள்பக்கத்தில் குங்குமம் தடவி வைத்தார். மூன்று சூடக்கட்டிகளை எடுத்து முக்காலியின் 3 கால்களுக்கு முன்னால் எரிய விடுகிறார். இந்த கிராமத்தில் ஏதோ ஒரு திருட்டு நடந்திருக்க வேண்டும். அதனால்தான் இந்த இரவு தூங்காமல் முக்காலியை வைத்து திருட்டை கண்டுபிடிக்க முயன்று கொண்டிருக்கிறார் என்று நினைத்தோம். நடராஜன் முக்காலி அருகே நின்று கொண்டிருந்தார். பயணக்களைப்பு உந்தித்தள்ள நாங்கள் எங்களை ஆசுவாசப்படுத்திக் கொள்ள வெளியே வந்தோம். அந்த நேரத்தில் முக்காலியின் பக்கத்தில் நின்று கொண்டிருந்த நடராஜன் ஏதோ பேசுவது போல சத்தம் வந்து கொண்டிருந்தது. நாங்கள் உடனே வீட்டிற்குள் நுழைந்தோம். நடராஜன் முக்காலியின் மேல் 2 எலுமிச்சை பழங்களை வைத்து அழுத்தி பிடித்தபடி முக்காலியை நகரும்படி கட்டளையிட்டுக் கொண்டிருந்தார். உயிருள்ள மனிதனை பார்த்து சொல்வதை போல் கால்களை எடுத்து அந்த பக்கம் வை, இந்த பக்கம் வை என்று முக்காலியை பார்த்து நடராஜன் சொல்லிக் கொண்டிருந்தது நமக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது. ஆனால் முக்காலி அவர் சொன்னபடி நகரவில்லை. அதனால் அவருக்கு ஒரு சிறு குழப்பம் இருந்தது. அவர் என்ன நினைக்கிறார், அடுத்து என்ன செய்ய போகிறார் என்பதை எங்களால் யூகிக்க முடியவில்லை. மறுபடியும் எலுமிச்சை பழத்தை எடுத்து முக்காலியின் மேற்பகுதியில் ஊற்றுகிறார். நடராஜன் இப்படி செய்வது இது 2வது முறை. அடுத்தது 2 எலுமிச்சையை எடுத்து முக்காலியின் மேல் வைத்து அழுத்தி பிடிக்கிறார். முக்காலிக்கு மறுபடியும் கட்டளையை பிறப்பித்தார். அவரின் கட்டளைகளுக்கு தகுந்த மாதிரி முக்காலி இப்போது நகரத் தொடங்கியது.
எங்களது குழுவிற்கு இந்த மரமுக்காளி எப்படி திருட்டை கண்டுபிடிக்கப் போகிறது என்பதை பார்க்க ஆவலாக இருந்தது. ஆனால் நாளை காலையில்தான் முக்காளி திருட்டை கண்டுபிடிப்பதை நேரடியாக பார்க்க முடியும் என்றார் நடராஜன். அது மட்டுமல்லாமல் திருட்டை கண்டுபிடிக்க நடராஜன் ஆயத்தமானால் அதற்கு முதல் நாள் இப்படியான ஒரு பூஜை செய்ய வேண்டுமாம். இன்றிரவு முக்காலி பூஜை முடிவுக்கு வந்ததால் நமது குழு அங்கிருந்து புறப்பட்டது. அறந்தாங்கியைச் சேர்ந்த முக்காலி நடராஜன் முதல் நாள் இரவே முக்காலி பூஜைகளை முடித்து நாளைதான் காணாமல் போன பொருட்களை கண்டுபிடிக்க முடியும் என கூற அவரை சோதனை செய்ய நமது குழு முடிவு செய்தது. அதற்காக நமது குழுவினை சார்ந்த ஒருவரின் தங்கச் செங்கிலினை ஒளித்து வைத்து கண்டுபிடிக்குமாறு கூறினோம். அதனைத் தொடர்ந்து அங்கு பலவிதமான வினோத சம்பவங்கள் நிகழ்த்தப்பட்டது. அவர்களின் காணாமல் போன பொருட்களை முக்காலி நடராஜன் எவ்வாறு மீட்கிறார் என்பதை இப்போது நம் நிகழ்ச்சியில் பார்க்கலாம். மறுநாள் காலை வேளையில் திரும்பவும் முக்காலி நடராஜனை சந்தித்தோம். ஆனால் அதற்கு முன்னதாக நாங்கள் இன்று முக்காலி நடராஜனை பரிசோதிக்க இருந்தோம். அதனால் நமது குழுவை சார்ந்த ஸ்ரீதரின் தங்கச் செயினை மறைத்து வைப்பதென்று முடிவு செய்தோம். அந்த தங்கச் செயினை நமது குழுவை சேர்ந்த மற்றொருவர் எடுத்துச் சென்றார். அவர் அந்த தங்கச் செயினை எங்கு வைக்கலாம் என்று யோசித்தபடியே நடந்து சென்றார். கொஞ்சம் அடர்ந்த பகுதியாக இருந்ததால் மறைத்து வைக்கவும் நடராஜனை பரிசோதிக்கவும் தோதுவாக இருக்கும் என்று நினைத்தோம். நடராஜனை அவரது வீட்டிற்கு பின்புறம் இருக்கக்கூடிய தோட்டத்தில் காத்திருக்கச் சொல்லி வைத்துவிட்டு வந்தோம். பெரிதாக ஆள் நடமாட்டம் இல்லாததால் அது எங்களுக்கு சாதகமாகவும் சௌகரியமாகவும் அமைந்துவிட்டது. ஒரு தொழுவத்தில் இருந்த ஆட்டு உரலுக்கு பக்கத்தில் வைத்துவிட்டு வந்தோம். நாங்கள் பணயமாக வைத்த அந்த தங்கச் செயினின் இன்றைய மதிப்பு 80,000க்கும் மேல். அதனால் நமது குழு கூடுதல் கவனத்தோடு செயல்பட்டது. நடராஜன் வீட்டிற்கு நாம் செல்லும் போது 2 சிறுவர்கள் முக்காலியை பிடித்தபடி நின்று கொண்டிருந்தனர். நடராஜன் முக்காலியை பார்த்து நகரும்படி உத்தரவு பிறப்பித்துக் கொண்டிருந்தார். முக்காலி ஒரு வழியாக வெளியே வந்ததும் சிறுவர்கள் அந்த இடத்தை விட்டு நகர்ந்து கொண்டனர். அடுத்ததாக சேவல் பலியிடுதல் நிகழ்வு நடக்க இருக்கிறது. இப்போது நடராஜன் சேவலை பலியிட தயார் செய்தார். சேவல் பலியிடப்பட்டது. சேவலின் தலை மட்டும் முக்காலியின் மேல் வைத்தார்.
அதற்கு அருகே 2 எலுமிச்சை பழங்களை வைத்தார். திருநீரை அந்த முக்காலி முழுவதற்கும் பரப்பிவிட்டார். பொதுவாக திருவிழாக்களில்தான் பலியிடுதல் நடைபெறும். ஆனால் இங்கு திருட்டை கண்டுபிடிக்கும் ஒரு முக்காலிக்கு சேவல் பலி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு காரணம் 2 தெய்வங்கள், ஒன்று மாடன், மற்றொன்று காளி. மாடனும் காளியும் தான் முக்காலிக்கு திருட்டை கண்டுபிடிக்க உதவுவதாக தகவல் சொல்கிறார் நடராஜன். நாங்கள் எங்களது பொருள் ஒன்றை மறைத்து வைத்திருப்பதையும் அதை முக்காலி கண்டுபிடித்தால் அந்த முக்காலிக்கும் அதை வைத்திருக்கும் நடராஜனுக்கும் ஒரு பெரிய அங்கீகாரமே காத்திருக்கிறது. அது நம்முடைய நம்பினால் நம்புங்கள் நேயர்களின் அங்கீகாரம். அடுத்ததாக நடராஜன் சேவலின் தலையை சுற்றி எலுமிச்சையை பிழிந்து ஊற்றுகிறார். வீட்டிற்குள் சென்று ஒரு மதுபாட்டிலை எடுத்து வந்தார். அந்த மதுபாட்டிலில் இருந்த மதுவை முக்காலியின் மேல் ஊற்றுகிறார். நம்முடைய காவல் தெய்வங்களுக்கான படையலில் மதுவுக்கு எப்போதும் மிக முக்கியமான இடம் உண்டு. ஏற்கனவே முக்காலியை நகர்த்தி கொண்டு வந்த சிறுவர்கள் 2 மீண்டும் முக்காலியை நகர்த்த வந்தார்கள். நான் எல்லாம் அப்பா கிட்ட இருந்து கற்றுக்கணும். அப்பா தான் முக்காலி ஓட்டி கொடுத்தவர் அப்பா ஆறுமுகம். இந்த திருடெல்லாம் கண்டுபிடிக்கிறோம். அப்பா உதவியினால தான் ரொம்ப திருட்டுகளை அவர் பிரிட்டிஷ் காலத்திலிருந்து அவர் கண்டுபிடிச்சி, அதுக்கும் பிறகு அவர் எனக்கு அந்த தொழிலை கற்றுக் கொடுத்து மாடை காளியும் மாடணும் வச்சு அதை வச்சுத்தான் நாங்கள் ஏற்கிறோம். அதுக்கு தேங்காய் பழங்கள் எல்லாம் வாங்கி வச்சு கும்பம் வச்சு அதை ஏக்கி அதுக்கு மேலே அதுக்கு பூ செய்யணும் ஆரம்பித்து அதை கும்பிட்டு காக்க சொல்லி அந்த மாடனும் காளியையும் கூப்பிடுறோம். காளி தான் முக்கியமாக பிரதமமாக போய் திருட்டை கண்டுபிடிக்கிது. திருட்டை கண்டுபிடிச்சதும் அவங்க எனக்கு தகுந்த இதெல்லாம் செஞ்சு அனுப்புகிறாருங்க. ரொம்ப நல்ல முறையோட்ட. ஆனால் அதை கோழியெல்லாம் வெட்டி ரத்தம் காவு கொடுத்து அது மேலே தலையை வைக்கிறோம். தலையை வச்சுதான் நாங்கள் இந்த 2 சிறு குழந்தைகளை, வயசுக்கு வராத குழந்தைகளை வச்சு ஓட்டித்தான் இந்த திருட்டை கண்டுபிடிக்கிறோம். அதை கடுமையாக நான் ஏற்கிறதுனால தான் இந்த காளியையும் மாடனும் நடந்து இருக்கிற இடத்தை தேடி கண்டுபிடிச்சி கொடுக்குது. ஆனால் அந்த 2 குழந்தையும் எதுக்காக வைக்கிறோம்னா, அது அந்த பெரிய சக்தி அதை இயங்குறதுக்கு அது இதாக இருந்து வட்ட பலகையில் வச்சு கோழித்தலையெல்லாம் 2 தொட்டுக்கும் அதுதான் அது நடந்து அழகாக போகுது. போய் அந்த எங்கே இருந்தாலும் அந்த திருட்டை கண்டுபிடிக்குது. மிகப்பெரிய திருட்டை கண்டுபிடிச்சிடும். முக்காலியை நகர்த்தும்படி சிறுவர்களுக்கு அறிவுறுத்தினார். முக்காலியை நகர்த்தி கொண்டு போனார்கள். முக்காலியை நகர்த்தும் போது கையில் எலுமிச்சை வைத்திருப்பது கட்டாயம். முக்காலி வீட்டை கடந்து சில மீட்டர்கள் கடந்திருந்தது. இப்போது ஒரு சின்ன பெண்ணும் சிறுவர்களுடன் இணைந்து கொண்டார். முன்னதாக நமது குழுவை சேர்ந்த ஸ்ரீதரின் தங்கச் செயினை மறைத்து வைத்த இடத்தினை நோக்கி முக்காலி செல்லுமா என்று நாங்கள் கவனித்துக் கொண்டிருந்தோம். முக்காலியை வைத்து திருட்டை கண்டுபிடிப்பது கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளுக்கும் மேலாக நடராஜன் செய்து வருகிறார். அதில் ஒரு முறை கூட திருட்டை கண்டுபிடிக்காமல் தோற்று திரும்பியதில்லையாம். முக்காலி இப்போது கொஞ்சம் வேகமெடுப்பதை போல் இருந்தது. முக்காலியை இயக்க சிறுவர்களை அழைப்பதற்கும் ஒரு காரணம் இருக்கிறது. சிறுவர்களுக்கு இங்கு நடப்பதை பற்றிய எந்த விவரமும் பெரிதாக தெரியாது.
அவர்கள் பெரியவர்கள் சொன்னபடி முக்காளி தங்களை ஆட்டுவித்தபடி இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள், அவ்வளவுதான். இந்த இடத்தில் விவரம் தெரிந்தவர்கள் இருந்தால் முக்காளி கண்டுபிடிக்கும் முன்பு அவர்களின் மூளை துப்பறிய தொடங்கி இருக்கும். அதனால் இந்த மாதிரி செயல்களில் விவரமறியாத சிறுவர்கள் ஈடுபட செய்கிறார்கள். முக்காலியை வைத்து திருட்டு கண்டுபிடிப்பது நடராஜன் கண்டுபிடித்த ஒன்று. அதற்கு முன்னதாக அவரது தந்தையும் திருட்டை கண்டுபிடிக்கும் வேலையை தான் செய்து வந்தார். அதை பிரிட்டிஷ்காரர்களை பார்த்து வியந்ததாக பழைய ஞாபகங்களை பகிர்ந்து கொண்டார். நடராஜனின் தந்தை முக்காலியை பயன்படுத்தி திருட்டை கண்டுபிடிக்கவில்லை. அவர் பயன்படுத்தியது வட்டிக்குறி எனப்படும். ஒரு முறை வட்டிக்குறியில் தாம்பூலத்தில் நீர் ஊற்றி சூடம் பொருத்தி அது செல்லும் திசைக்கு செல்வார்களா? முக்காலியை உள்ளூர்களில் மட்டுமல்லாமல் வெளியூர்களில் நடக்கும் திருட்டுக்களுக்கும் அழைப்பார்களாம். திருட்டை மட்டுமல்லாமல் திருடியவர்களையும் சேர்த்து கண்டுபிடித்துக் கொடுக்குமாம் முக்காலி. அதனால் பல சமயங்களில் காவல்துறையை இவருடைய உதவியை நாடியிருப்பதாக பெருமிதப்படுகிறார் நடராஜன். காலை 9 மணி அளவில் நகரத் தொடங்கிய முக்காலி தங்கச் செயினை கண்டுபிடிக்கும் இடத்திற்கு செல்லாமல் ஊருக்குள் சென்று கொண்டிருந்தது. நமது குழு குழம்பி போயிருந்தது. முக்காலியின் மேல் உள்ள நம்பிக்கை நமது குழுவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தகர்ந்து கொண்டிருந்தது. நமது குழுவை சேர்ந்த ஸ்ரீதரின் தங்கச் செயினை முக்காலி கண்டுபிடிக்கும் என்று பார்த்தால், முக்காலி சம்பந்தமே இல்லாத வேறு திசையில் பயணித்துக் கொண்டிருப்பதை பார்த்த நமது குழு மிகுந்த குழப்பத்தில் இருந்தது. ஒரு கட்டத்தில் அது நமது குழு காலையில் மறைத்து வைத்த அந்த இடத்திற்கே வந்து நின்றது. நமது குழுவுக்கு மகிழ்ச்சி. ஆனால் வைத்த இடத்தில் தங்கச் செயினை காணவில்லை. தேடல் தீவிரமானது. 80,000த்திற்கும் மேல் மதிப்பு கொண்ட தங்கச் செயினை காணாதது ஏற்கனவே தங்கச் செயினை மறைத்து வைத்த நமது குழுவை சேர்ந்த நபருக்கு பதற்றத்தை அதிகரித்திருந்தது. திருடு போன பொருட்களை கண்டுபிடிக்கும் அமானுஷ்யமான பல நிகழ்வுகளை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். நம் குழுவினர் மறைத்து வைத்த அந்த தங்கச் சங்கிலியை நடராஜர் கண்டுபிடித்ததில் சில சிக்கல்கள் ஏற்பட பதற்றமடைந்தவராக தெரிந்தார். இறுதியில் அதனை கண்டுபிடித்தாரா இல்லையா என்பதனை இப்பொழுது பார்க்கலாம். ஆனால் முக்காலி அதை பற்றி எதையும் பொருட்படுத்தாது நகர்ந்து சென்று கொண்டே இருந்தது. முக்காலி இருந்த இடத்தை கண்டுபிடித்தும் அங்கு செயின் இல்லாததும் நடராஜனுக்கே ஒரு பின்னடைவை ஏற்படுத்தியதை போல அவரது முகம் காட்டியது. ஆனாலும் முக்காலி முன்னால் நகர்ந்து கொண்டிருந்தது. நடராஜன் கூட இப்போது எந்த அறிவுறுத்தல்களும் சொல்லாமல் அமைதியாக வந்து கொண்டிருந்தார். நடராஜன் அடிக்கடி முக்காலிக்கு எலுமிச்சையை பிழிந்து ஊற்றிக்கொண்டே வந்தார். அது ஏதோ வண்டிக்கு பெட்ரோலை போடுவதைப் போல இருந்தது. நெடுநேரத்தை கடந்து ஒரு தண்ணீர் தொட்டிக்கு அருகில் சென்றது முக்காலி. காலையில் செயினை மறைத்து வைத்த எங்களது குழு நபருக்கு ஒன்றுமே புரியாமல் இருந்தது. நிமிர்ந்து நகர்ந்து வந்து கொண்டிருந்த முக்காலி கொஞ்சம் சாய்ந்தது. அந்த இடத்தில் இருந்த ஒரு கல்லை முக்காலி காட்டியதாக பேசிக்கொண்ட நடராஜன் அந்த கல்லை நகர்த்தினார். அங்கே ஸ்ரீதரின் தங்கச் செயின் இருந்ததை கண்ட நடராஜன் முகத்தில்
அப்போதுதான் சந்தோஷத்தை பார்க்க முடிந்தது. ஏனென்றால் தனது 40 வருட துப்பறியும் முக்காலி அனுபவத்தில் அவர் ஒருமுறை கூட தோற்று போனதில்லை. இன்று அப்படி எதுவும் நடந்துவிடக் கூடாதென்பது அவருக்கு பதற்றத்தை கூட்டியிருந்தது. ஆனால் தங்கச் செயின் காலையில் வைக்கப்பட்ட இடம் வேறு, எடுக்கப்பட்ட இடம் வேறாக இருப்பது நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் உங்களுக்கு குழப்பத்தை தரலாம். அதற்காக ஒரு ரீகேப். நடராஜனை பரிசோதிக்க நாங்கள் ஒரு தொழுவத்தில் தங்கச் செயினை வைக்கும் போது அது எங்களுக்கு பாதுகாப்பானதாக தெரியவில்லை. அதனால் இடத்தை மாற்றி வைத்தோம். அது மட்டுமல்லாமல் சாதாரணமாக கீழே கிடக்கும் ஒரு கல்லை யாரும் நகர்த்தி பார்க்க மாட்டார்கள் என்பதால் நாங்கள் இடம் மாற்றி வைத்தோம். ஆனால் முக்காலி முதலில் நாங்கள் வைத்த இடத்திற்கும் சென்றது. கடைசியாக தங்கச் செயினையும் கண்டுபிடித்தது. நாங்கள் அங்கிருந்து புறப்பட தயாரான போது தங்கச் செயினை வைத்தவர்களையும் தனது முக்காலி கண்டுபிடித்துக் கொடுக்கும் என்று காத்திருக்கச் சொன்னார். தங்கச் செயினை முதலில் வைத்த நமது குழுவை சேர்ந்த நபருக்கு பக்கத்தில் போய் நின்றது. அடுத்ததாக செயினை மாற்றி வைத்த ஸ்ரீதரின் பக்கத்திலும் சென்று அடையாளம் காட்டியது. எங்கள் வீட்டுக்கார் பேர் நடராஜன். அவங்க அவங்க அப்பா காலத்துலேருந்து வட்டி குறி வச்சு ஓட்டிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இவர் அந்த முக்காலியை ஓட்டி அதை ஓட்டி பண்ணுவோம் அப்படின்ட்டு பண்ணாங்க. சாமியை வருத்தி காளியையும் மாடனையும் வச்சு பண்ணணும்னு சொல்லி முக்காலி அடித்து பண்ணார். அதுலேருந்து இயங்குச்சு. அதுக்கப்புறம் திருடு கண்டுபிடிக்கலாம்ட்டு திருடு கண்டுபிடிச்சாங்க. ஒரு சின்ன குழந்தைய 2 பிள்ளைய வச்சு அது சும்மா தொட்டுக்கும் போகிற மாதிரி வச்சு அது பாட்டு கட்டை நடக்கும். அந்த சாமியை வருத்தணும், நைட்டு பூசை வைக்கணும். கும்பம் வச்சு தேங்காய் பழம் அதுக்குள்ளே சாமான்லாம் வச்சு கும்பம் வச்சு காளி மாடனையும் வருத்தணும். வருத்தி அந்த காளியை அந்த முக்காலியில் இயங்க வைக்கணும். அது நடக்குது. நம்ம பண்ணுறதில்ல. அந்த காளியை வருத்தி அதில் வைக்கிறோம். அதுதான் நடந்து போகுது. நடந்து போய் அதுக்கப்புறம் அந்த திருடு யார் வீட்டில் போணுச்சோ அவங்க வீட்டில் போய் அந்த திருடு காணாமல் போனவங்களை காமிக்கும். 2வது அந்த பொருள் இருந்த எந்த லக்கில் காணாமல் வச்சுன்னு காட்டும். அதுக்கப்புறம் திருடனை போய் கண்டுபிடிக்குது. 3வது எந்த லக்கில் 2 மைலா 3 மைல் எத்தனை மைலாக இருந்தாலும் அந்த முக்காலி போய் கண்டுபிடிக்கும். அது பின்னாடியே ஆள் போகணும். பஸ் இருந்தால் பஸ்ஸு மறிச்சிடும். அந்த திருடன் எந்த பக்கத்து போனானா முள்ளில் மறைஞ்சு போனாலும் அந்த பகுதியில் போகும். பஸ்ஸில் போனால் பஸ்ஸை மறித்து போவோம் ஏறி. அதுக்கப்புறம் எந்த ஊருக்கு போனாலும் அந்த ஊருக்கு போய் பிடிக்கலாம். ஒரு வாட்டி ஹைதராபாத்தில் கூட போய் முக்காலி பிடிச்சிட்டு வந்தாங்க. பேங்கில் திருடு போயிருச்சான் இராணுவத்தில். அவங்க இராணுவத்திலேருந்து இங்கே கூட்டிகிட்டு போனாங்க. கூட்டிகிட்டு போய் அந்த போலீஸ் ஆஃபீஸரே வச்சு எல்லாம் திருடு கண்டுபிடிச்சி அதை பிடிச்சிட்டாங்க. உடனே பணம் பேங்கில் போனது. இன்று நம்முடைய நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் நேயர்களிடையே நடராஜன் தன்னை நிரூபித்திருக்கிறார். ஆனால் இதற்கு முன்னதாக செய்தி ஊடகங்களில் இவரை பற்றி வந்த செய்திகள் உங்கள் பார்வைக்கு. நாங்கள் ஒரு விசித்திரமான அனுபவத்தை இன்று சந்தித்த நிறைவோடு சிட்டங்காடு கிராமத்தில் இருந்து புறப்பட்டோம். நடராஜன் தன்னை நாடி வரும் அனைவரது காணாமல் போன பொருட்களையும் எவ்வாறு கண்டுபிடித்து தருகிறார் என்பதை பற்றி பார்த்தோம்.
இதனைத் தொடர்ந்து தனக்கு தீங்கு செய்தவர்களை தண்டிக்க நடத்தப்படும் வினோத வழிபாடுகள் நடத்தும் கோவிலை பற்றியும், அங்கு நடு இரவில் கோவில் சிலைகள் சிரிக்கும் அதிசய சம்பவங்களை பற்றித்தான் இரண்டாவதாக பார்க்க இருக்கிறோம். எதிரிகளை தண்டிக்கும் வினோத வழிபாடுகள். நம்மால் நேரடியாக தண்டிக்க முடியாத பலம் வாய்ந்த நமது எதிரிகளை அதிரடியாக தண்டிக்க பல அமானுஷ்யமான வழிபாடுகள் ஒரு ஆலயத்தில் மக்களால் பின்பற்றப்படுகிறது என்ற செய்தி நமக்கு மிகவும் வினோதமாக தெரிந்தது. அதே ஆலயத்தில் பௌர்ணமி அன்று நடத்தப்படும் மூலமந்திர ஹோமத்தில் ஐயனார் நேரடியாக தோன்றுவார் என்ற செய்தியும், அந்த கோயில் வளாகத்தில் உள்ள குதிரை சிலைகள் இரவு நேரத்தில் சிரிக்கும் என்ற செய்தியும் நம்மை அடுத்தடுத்த ஆச்சரியத்திற்கு கொண்டு சென்றது. திருவாரூரில் இருந்து 3 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது வெள்ளக்குடி என்ற கிராமம். இங்குள்ள ஐயனார் கோயிலில்தான் சத்துருக்களை பழி தீர்க்கும் பல அமானுஷ்யமான வழிபாடுகள் நடைபெறுகின்றது. ஐயனார் கோயில் பகுதிக்கு சென்றவுடன் மண்டியிட்ட நிலையில் ஒரு மாடன் சிலையும், மைதானத்தின் நடுவில் 2 பெரிய குதிரை சிலைகளும் மிரட்சியாய் காட்சியளித்தது. பொதுவாக ஐயனார் கோயில்களில் உள்ள குதிரை சிலைகள் உள்முகமாக பார்ப்பது போலத்தான் அமைக்கப்பட்டிருக்கும். இந்த ஒரு கோயிலில்தான் குதிரை சிலைகள் வெளிப்புறம் பார்த்தவாறு அமைக்கப்பட்டிருக்கிறது. இது இந்த கோயிலின் சிறப்பான அம்சங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. இந்த ஐயனார் ஆலயத்தில் தன்னை துன்புறுத்தியவர்கள் அல்லது தனக்கு கேடு விளைவித்தவர்களுக்கு தண்டனை அளிக்குமாறு வெவ்வேறு பெயர்களில் மனு கொடுப்பதாகவும், அந்த மனுக்களுக்கு படிமனு மற்றும் ராஜமனு என்று கூறப்படுகிறது. இதனை பற்றி தொடர்ந்து நிகழ்ச்சியில் பார்க்கலாம். பாதிக்கப்பட்ட நபர்கள் தங்களால் தட்டி கேட்க முடியாத எதிரிகளை பற்றி புகார் கூறவும், அவர்களுக்கு தகுந்த தண்டனை கிடைக்க வேண்டும் என்றுதான் பெரும்பாலான ஆட்கள் இங்கு வந்து பல வினோதமான வழிபாடுகளை செய்கிறார்கள். தனது கோரிக்கையை படிமனு மற்றும் ராஜமனு என்று 2 விதமாக எழுதி வைக்கிறார்கள். அதில் படிமனு என்பது நமது எதிரிக்கு உடனடியாக தண்டனை கிடைக்கச் செய்வது. ராஜமனு என்பது எதிரியின் மனது மாறுவதற்காக சமாதானம் செய்வதற்கு செய்யும் வேண்டுதல். நம்மை தாக்கிய எதிரியின் கை கால்கள் முறிந்துவிட வேண்டும் என்று ஆக்ரோஷத்துடன் இந்த கோயில் வளாகத்தில் உள்ள மணலை ஒரு படி எடுத்து குதிரை சிலையின் காலின் அருகில் வைத்து விட்டால் போதுமா, எதிரிக்கு உறுதியாக தண்டனை கிடைத்து விடுமா? அதுவும் ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்குள் எதிரி தண்டிக்கப்படுவார்களாம். தனக்கு துரோகம் இழைத்த, கேடுகள் நிகழ்த்திய, நம்மால் எதிர்த்து கேட்க முடியாத எதிரிகளை பழிவாங்குவதற்காகவும் எதிரிக்கு தண்டனை கொடுக்கும்படி ஐயனாரை வேண்டிவிட்டு செல்வதையும் நம்மால் பார்க்க முடிந்தது. அதாவது ஒரு பொருள் காணா போயிட்டு அவங்களுக்கு முக்கியமான ஒரு தேவைகள், அதாவது ஒரு குடும்பத்தில் பிரச்சனை போன்ற எல்லா விதமான சங்கடங்கள், மன சங்கடங்கள், இதெல்லாம் ரொம்ப தீர்க்கறதுக்காக கோரிக்கை மனு அப்படின்னு படி எழுதி கட்டுறது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கோரிக்கை மனு அப்படிங்கிறத இந்த கோயிலில் ஆண்டாண்டு காலமாக செஞ்சு விடுறாங்க எங்கள் அப்பா காலத்துலேருந்து. அந்த கோரிக்கையில் எல்லா கோரிக்கையுமே நடைபெற்று மறுபடியும் நம்ம இந்த காரியங்கள்லாம் எனக்கு நடந்து போச்சு, இந்த ரொம்ப சந்தோஷமான முறையில் வாபஸ் பெற்றுக்கிறாங்க. அப்பேற்பட்ட ரொம்ப விசேஷமாக உள்ளது. பக்தர்களுக்கு வேண்டிய வரத்தையும் கொடுத்துட்டு வராங்க. இந்த கோயில்லையும் மாதம் மாதம் பௌர்ணமி ஹோமங்கிறது ரொம்ப சிறப்பாக நடைபெறுறது ரொம்ப காலமாக. அதில் என்ன அப்படின்னா, இதுமாதிரி திருமண தடைகள்,
வியாபாரத்தில் இதுமாரி குறைச்சலாக இருக்குது, இதுமாரி வியாபார நஷ்டம், இதேமாரி பொண்ணு கிடைக்கல, குழந்தை வரம், இதேமாரி எல்லா வரத்தையும் தீர்த்து இந்த ஹோமத்தில் கலந்துக்கிறவருக்கு அவ்வளோ ஒரு சௌரியத்தெல்லாம் இந்த ஆண்டவன் கொடுத்துட்டு வராங்க. மிளகாயை வைத்து கொளுத்தும் வழக்கமும் இங்கு இருக்கிறது. இந்த வேண்டுதல்களை மாடன் சிலை அருகிலும் குதிரை சிலைகளின் அருகில் மட்டும்தான் செய்யப்படுகின்றது. சுமார் 500 ஆண்டுகளுக்கு முந்தைய கோயில் இது என்று குறிப்பிட்டார் சாமிநாத குருக்கள். ராஜா போன்ற பார்வை இருக்கும் என்பதால் தான் சேவராஜமூர்த்தி ஐயனார் என்று பெயர் வந்ததன் காரணத்தை பகிர்ந்து கொண்டார் குருக்கள். மூலவராக காட்சியளிக்கும் ஐயனாருக்கு இரு பக்கத்திலும் 2 அம்மன்களின் சிலையும் சேர்ந்தே காணப்பட்டது. இங்கு கோரிக்கை மனு என்று ஒரு வேண்டுதலும் செய்யப்படுகிறது. முக்கியமான பொருட்கள் காணாமல் போனால் அது கிடைப்பதற்கும் குடும்பத்தில் ஏற்படும் பிரச்சனைகள் தீர்வதற்கும் இந்த கோரிக்கை மனு வைக்கப்படுகிறது. கோரிக்கை மனு வைக்க வரும் பக்தர்கள் ஒரு வெள்ளை பேப்பரில் அங்கேயே அமர்ந்து தனது கோரிக்கையை எழுதி குருக்களிடம் கொடுக்கிறார்கள். அந்த கோரிக்கை பேப்பரை ஐயனார் சிலை மீது வைத்து கற்பூரம் காட்டுகிறார் குருக்கள். தங்களது கோரிக்கை நிறைவேறிய பின்பு மீண்டும் இங்கு வரும் பக்தர்கள் ஐயனாரை வேண்டிவிட்டு கோரிக்கையை வாபஸ் பெற்றுக் கொள்வதை ஒரு ஐதீகமாக கடைபிடிக்கிறார்கள். ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி அன்று மூலமந்திர ஜபஹோமம் என்ற சக்தி வாய்ந்த ஹோமம் இங்கு நடத்தப்படுகிறது. இந்த சக்தி வாய்ந்த மந்திரத்தை ஜபித்தால் ஐயனார் அந்த இடத்திற்கு வந்து விடுவார் என்று நம்பப்படுகிறது. நமது கோரிக்கையை நினைத்துக் கொண்டு இந்த மூலமந்திர ஜபஹோமத்தில் கலந்து கொண்டால் கண்டிப்பாக நிறைவேறிவிடுமா? குழந்தை பாக்கியம், பதவி உயர்வு, நாட்பட்ட வியாதிகள் குணமாக, இப்படி பல கோரிக்கைகளுடன் இந்த யாகத்தில் கலந்து கொண்டவர்களுக்கு உடனடியாக பலன் கிடைத்திருக்கிறதா? கோரிக்கை சீட்டு எழுதி வைத்து பலன் பெற்றவர்களின் பட்டியல் மிகவும் நீளமானதாக இருப்பதால் அதில் ஒரு சில சம்பவங்களை மட்டும் நம்மிடம் பகிர்ந்து கொண்டார் கோயில் குருக்கள். பக்கத்து ஊரை சேர்ந்த நபருக்கு தன் அடுத்த வீட்டு நபருடன் சொத்து தகராறு இருந்து வந்திருக்கிறது. காவல்துறையிடம் புகார் கொடுத்தும் எதுவும் செய்ய முடியவில்லை என்று மனவேதனையில் தனக்கு ஒரு தீர்வை தேடி இந்த ஐயனார் ஆலயம் வந்து கோரிக்கை மனு எழுதிவிட்டு ஐயனாரிடம் மனமுருகி வேண்டிவிட்டு சென்றிருக்கிறார். 2 மாதங்கள் கழித்து திரும்பி வந்த அவர்கள் தங்களுக்கு இருந்து வந்த நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை மிகவும் சுமூகமாக முடிந்துவிட்டதாக கூறியிருக்கிறார்கள். இதை போலவே ஒருவரது மூதாதையர்கள் சொத்தை சிலர் ஆக்கிரமித்து விட்டார்களாம். பல ஆண்டுகள் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து நடைபெற்று வந்திருக்கிறது. வழக்கு முடிவுக்கு வராத ஒரு நிலையில் இங்கு வந்த அவர் ஐயனாரிடம் தனது கோரிக்கையை வைத்துவிட்டு சென்றிருக்கிறார். அவர் வந்து விட்டு சென்ற உடனேயே நீதிமன்ற தீர்ப்பு அவருக்கு சாதகமாக கிடைத்திருக்கிறது. கோரிக்கை சீட்டின் மூலம் பயன்பெற்றவர்களின் பட்டியல் மிகவும் நீளமானதாக இருக்கிறது. ஐயனாரின் தீவிர பக்தரான தங்கராசு 50 ஆண்டுகளுக்கும் மேலாக கோயிலின் எதிரில் தான் வசித்து வருகிறார். அதனால் எல்லா கோரிக்கைகளையும் ஐயனார் தீர்த்து வைப்பதாக நம்புகிறார். நான் கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷ காலமாக இந்த வெள்ளக்குடி சேவராஜமூர்த்தி ஐயனார் கோயிலுக்கு எதிர்த்தாவில் தாங்க இருக்கேன். ஆனால் அந்த சாமி மேலே எனக்கு புல் நம்பிக்கையும் எனக்கு நிறைய உண்டுங்க. அப்போது என்னுடைய காரியங்கள் எல்லாம் அது இந்த சாமியை நினச்சாதான் எனக்கு எல்லாம் நிவர்த்தி அடைஞ்சிருக்கு இது வரையிலும். இரவில் நான் வீட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன் கூரையில் ஏறி. அப்போ கூட குருதை வந்து கெழுகல்கள்னு சிரிச்சுது. அப்போ எங்கள் வீட்டில் கீழே இருந்துச்சு. ஆக ஏதோ பயந்துடுதோ என்னமோ நினச்சி, ஏம்மா நீ உள்ளே போ, நான் இறங்கி வாரேன்னு சொன்னேன். ஐயோ என்னங்க சத்தம் கேட்குதுன்னுச்சு. அப்படியெல்லாம் அந்த சாமி மேலே நிறைய நம்பிக்கை எனக்கு உண்டுங்க. நான் என்ன செய்வேன்னு கேட்டால், எனக்கு காலையில் ஒரு தடவை காலையில் சூடம் கொளுத்திவிட்டு தான் நான் மற்றதை எந்த வேலையும் துவங்குவேன். மாலையில் அதே மாதிரி சூடத்தை கொளுத்திட்டு தான் துவங்குவேன். வருஷத்துக்கு ஒரு நாள்
முடி வச்சு மாலை போட்டு 40 நாள் விரதம் இருந்து வீட்டிலேருந்து அங்கே பிறண்டு போய் அந்த கோயிலுக்கு முடி எடுத்து அர்ச்சனை பண்ணி வருவேன். சின்ன சின்ன விஷயங்களாக இருந்தாலும் நான் போய் ஒரு மந்திரவாதிகிட்ட பார்க்க மாட்டேங்க, வேறு எங்கேயும் போக மாட்டேன், கொல்ல மாட்டேன், வைத்தியத்துக்கெல்லாம் நான் போக மாட்டேன். இன்னைக்கு எல்லாமே இந்த சாமி தான் நினச்சிக்கிட்டு நான் போய் ஒரு கற்பூரத்தை கொளுத்தி விட்டு வந்தேன்னா எல்லாமே நடக்குங்க எனக்கு. உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் இருந்து தனக்கு ஏற்படும் வேறு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஐயனார் சிலை முன்பு சென்று ஒரு கற்பூரத்தை காட்டிவிட்டு வந்தால் அனைத்தும் சரியாகிவிடும் என்று நம்புகிறார் இவர். நமக்கு துரோகம் இழைத்த எதிரிகளை நம்மால் தண்டிக்க இயலவில்லையே என்ற இயலாமையை, ஆத்திரத்தை ஐயனாரின் முன் தெரியப்படுத்தினால் தவறு செய்த எதிரிகள் தண்டிக்கப்படுவது உறுதி என்று நம்புகிறார்கள் இங்கு வருபவர்கள். கோயில் வளாகத்திலும் அதன் அருகில் உள்ள வீடுகளிலும் சில முக்கியமான நாட்களில் நடு இரவில் குதிரை சிரிக்கின்ற சத்தம் கேட்குமா? சில நேரம் குதிரை சிலையில் இருந்து கூட குதிரை சிரிக்கும் சத்தம் கேட்பதாகவும் கூறப்படுகிறது. அது போன்ற ஒரு மெய்சிலிர்க்கும் அனுபவத்தை ஒரு நாள் நடு இரவில் தான் கண்டதாகவும் நம்மிடம் பகிர்ந்து கொண்டார் தங்கராசு. பலவிதமான கோரிக்கைகளுடன் ஐயனார் கோயில் வளாகத்தில் சில பக்தர்களை நாம் சந்தித்தோம். பல வருடங்களாக இந்த பகுதியில் வசிக்கும் தமிழ்ச்செல்வி தானும் வெளியில் சொல்லக்கூடாத ஒரு கோரிக்கையை இங்கு வைக்க வந்ததாக கூறினார். இந்த ஐயனார் கோயிலுக்கு வந்து பலன் பெற்ற ஒரு நண்பர் கூறியதை கேட்டு தனது வேண்டுதலை நிறைவேற்ற வெடிமண் பிடித்து தனது கோரிக்கையை ஐயனாரிடம் வேண்டிக் கொண்டிருந்தார் தனசேகர் என்ற நபர். தன்னால் பழிவாங்க முடியாத பலம் பொருந்திய தமது சத்துருக்களை தண்டிக்க வேண்டும் என்பதே இங்கு வரும் பெரும்பாலான மக்களின் கோரிக்கையாக இருக்கிறது. அப்பாவிகளுக்கு அநீதியையும் துரோகத்தையும் இழைத்த நபர்களை ஐயனார் உறுதியாக தண்டிப்பதாகவும் நம்புகிறார்கள் இங்கு வரும் மக்கள். நாம் இன்று பார்த்த 2 நிகழ்வுகளில் திருடு போன பொருட்களை முக்காலியை வைத்து கண்டுபிடித்தும் முக்காலி நடராஜன் அவரை நாடி வருபவர்களுக்கு அந்த பிரச்சனையிலிருந்து எவ்வாறு விடுவிக்கிறார் என்பது பற்றியும், தனக்கு தீங்கு செய்தவர்களை தண்டிக்க நடத்தப்படும் வினோத வழிபாடுகள் நடத்தும் வினோத கோவிலை பற்றியும், அங்கு நடு இரவில் கோவில் சிலைகள் சிரிக்கும் அதிசய சம்பவங்களை பற்றியும் பார்த்தோம். மேலும் இது போன்ற பல்வேறு அதிசயங்களுடனும் ஆச்சரியங்களுடனும் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.